நான் உங்கள் நடேசர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சட்டங்களும் கடுமையாயிட்டு இருக்கு, குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, தண்டனைகளும் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போது கடலூரில் நம்ம நீதிமன்ற கொடுத்த அதிரடி தீர்ப்பு. மகா குற்றவாளிகளுக்கு கதறி குடும்பத்தினர் அவங்க குடும்பமே கதறி அடிச்சுக்கிறாங்க வாயில் வைத்துலையும். ஐயோன்னு ஒரு ஆக்சுவலி எலெக்ஷனில் ஒரு ஒரு ஆள் பார்ட்டியை அடித்து கொண்டிருக்காங்க சரிங்களா, ஆப்போசிட் பார்ட்டி. அந்த பார்ட்டி அடிக்கிறதுன்னு கொலை கேஸ் தானே வந்துடலாம்னு நினச்சிருக்காங்க. 10 பேருக்கும் 20 வருஷம் கடுகால் தண்டனை. பார்த்துக்கோங்க, குற்றங்கள் ரொம்ப கடுமையாயிருக்கு, தண்டனைகளும் ரொம்ப கடுமையாயிருக்கு, சட்டங்களும் ரொம்ப கடுமையாயிருக்கு. குற்றங்கள் எப்படி கடுமையாயிட்டுருக்கோ தண்டனைகளும் அதுக்கான சட்டங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாயிட்டுருக்க பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த பிரியாணி அபிராமி கேஸை பல ஸ்டேட்டில் முன்னுதாரணமாக கட்டி நான் தூக்கு தண்டனை கொடுத்தா நீ 1 நிமிஷம் செத்து போயிடுவேன், ஆனால் ஆயுஷ் முழுக்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்காக சட்டங்கள் என் கையை கட்டி போட்டிருக்கிறதுனால உனக்கு சாகர வரைக்கும் ஜெயிலுக்கு கொடுத்ததுனால அந்த தண்டனையை மேற்கோள் கட்டி மகாராஷ்டிரா கர்நாடகாவில் எம்பியாக இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா பல கேஸுங்களில் முன்னுதாரணமாக காட்டி நம்ம தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு முதலிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களையும் சரி சைபர் குற்றங்களையும் சரி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்களில் நம்பர் 1 நம்பர் 1 ஆட்சி நடத்துறதுல சைபர் குற்றவாளி குற்றங்கள். அதே மாதிரி குற்றவாளிகளும் ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க. பல ஐடியானா இந்த ஐடியாவை வேலையில் காமிச்சாங்க, வேலை பார்க்குறதுல நல்ல வேலைகளில் முன்னேறிப்பாங்க. சைபர் குற்றவாளிகளும் ஜாஸ்தி, நம்பர் 1 முதலிடம் என்னன்னு பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. யார் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களோ அவங்கள்ட்ட கூட கும்பிடு போட்டு வந்தவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க நாட்டி அனுப்புகிறாங்க. இந்த ஹைகோர்ட் வெளியே அடிப்பட்ட வழக்கறிஞர் குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் 500 கொலை மிரட்டலாம். யார் நம்ம தொழில் தீர்மானம் கட்சியாளுங்க. ப்ளஸ் தொழில் தீர்மானம் வண்டியே சீஸ் பண்ணல, அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரில், அவங்க ஆட்கள் மேலே ஒரு எஃப்ஐஆரில் ஒரு சின்ன புகார் கூட இல்லை, விசாரணையும் இல்லை. எங்கெங்கே போயிட்டீங்க, ரொம்ப கேவலமான ஆச்சுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.